மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, பென்னகரம் தொகுதியில போட்டியிட்ட சட்டமன்ற ஒரு வேட்பாளர் ஒருத்தவங்க வந்து பார்க்கும்போது செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து பேசுறாரு. என்ன அருமையா பேசுறாருன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்க. வணக்கம். என் பேர் கஜேந்திரன். பெண்ணா சட்டமன்ற தொகுதிக்கு புதுசு வேட்பாளராக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் தலைமை அலை வீசுகிறது. 234 தொகுதியிலும் தளபதி வெற்றி பெறுவார். பெண்ணாரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காக குழம்பி இருக்கிறார்கள். இவரை மாதிரி நபரெல்லாம் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்கள் எதன் அடிப்படையில் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம், தகுதி இல்லாத நபர்களுக்கெல்லாம், பேசக்கூட தகுதி இல்லாத இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் இவரை வந்து கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்துறீங்க, எந்த நம்பிக்கையில் இவருக்கு வந்து கொண்டு போய் ஓட்டை போட போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி பல நபர்கள் வந்து இன்னமும் இருக்காங்க. ஆனால் அந்த நபர்களுக்கு கூட ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா என்னமோ ஏமாற்றுவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி மக்களை வந்து ஏமாந்து துணிஞ்சிட்டாங்க. நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கோம். அப்போ குற்றவாளி நம்மளாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு வார்த்தை 4 வார்த்தை கூட நறுக்குன்னு பேச தெரியல. நீங்களாம் சட்டமன்றத்துக்கு போய் என்னத்தை பேசி ஒரே கிளியாக கிழிச்சிருவீங்க. ஒரு படத்தில், வடிவேலு படத்தில் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. கூட வந்து ஒரு நபரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அதை பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராரு. இந்த பொழப்புக்கு நீங்களாம் வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணி ஏச்சு பொழைச்சிக்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒரு வார்டு நம்பர் ஆகிறதுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தகுதியே இல்லை. இவரெல்லாம் வந்து எம்எல்ஏ தொகுதியில் வந்து போட்டி போடக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டு விட்டுருது. இதை எங்கே போய் சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் கமெண்டில் பதில் சொல்லவும். நன்றி, வணக்கம்.